நான் மீண்டும் சுதேசி முஸ்லிம்கள் விஷயத்திற்கு வருகிறேன். ஹதீஸ் மற்றும் ஷரியா அனைத்தையும் ஒதுக்கி வைத்தாலும் கூட குரான் மொத்த ஷரியாவின் 14% மட்டுமே. அதனால குரான்லேயே பல விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னேன்ல, நிறைய அறிஞர்களே சொல்றாங்க. நான் பேர் சொல்ல மாட்டேன். அவங்க புத்தகங்களை படிச்சிருக்கேன். அதுல இன்னைக்கு பொருந்தாத நிறைய பகுதிகள் இருக்கு. குரானில் முகமது நபி அவர்கள் போர் சமயங்களில் பெண்களை அடிமைகளாக கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அக்காலத்தில் பல போர்கள் நிகழ்ந்த காரணத்தினால் அந்த விதிமுறை இன்றுக்கு பொருந்தாது. பொருத்தமானதை விட்டு விடுவோம். ஆனால் கடவுள் என்ற கருத்தே, உதாரணமாக அல்லாஹ், நீங்களும் நானும் நரகத்தில் என்றென்றும் எரியப் போகிறோம். இதை எப்படி சமரசம் செய்ய முடியும்? ஒரு பக்கம் அத்வைதம் பத்தி பேசுறோம், மறுபக்கம் கடவுளை பத்தி குறுகிய எண்ணம். முஸ்லிம் இல்லாதவங்க உலக மக்கள்ல முக்கால்வாசி பேர் நரகத்துல எறிவாங்க. நான் இந்த தீர்வை தான் சொன்னேன். எப்ப நம்ம தர்மம் நம்ம சமூகம் வலுவா இல்லாத வரைக்கும் யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. நம்ம சமூகம் நம்ம தர்மம் வலுவா இருக்கும்போது மற்றவங்க யோசிப்பாங்க. இப்ப அவங்க யோசிக்கலைன்னா அதுக்கு மருந்து இல்லையே. என்ன பண்ணுவீங்க? கத்தியை எடுத்துட்டு போவீங்களா? முடியாது. இங்க தலைகீழா நடக்குது. அவங்க எண்ணத்தை மாத்தணும். ஆனா இங்க தலைகீழா நடக்குது ஒரு வீடியோ மாதிரி. இங்க கருத்தை ஏத்துக்க ஆள் இருக்காங்க. ஆமாம், கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை தங்களை லிபரல் என ஒரு முஸ்லீமும் லிபரலா இருக்க முடியும். சில விஷயங்கள் தப்பா நடக்குதுன்னு அவரும் நினைக்கலாம். அதனால இந்த மாற்றம் வருதில்ல. இப்ப இந்த சண்டை அந்த இடத்துக்கு வரும்போது முஸ்லிம் சமூகம் தங்களுக்குள்ள சண்டையிட்டு உடைஞ்சு இந்த வழி சரியில்லைன்னு உணரலாம். அதை அவங்க தான் செய்யணும். நீங்க இஸ்லாம்குள்ள நுழைஞ்சு இஸ்லாம் சீர்திருத்தத்தை நீங்க செய்ய முடியாது. அதை அவங்க தான் செய்யணும். சுத்தி இருக்கிற சமூகம் விழிப்படைய வேண்டும். தாங்கள் செய்வது உலகத்துக்கு நல்லதில்லை என்று அவர்கள் உணர வேண்டும். ஷியா சன்னி சண்டை எங்க போகும்னு தெரியாது. அப்போ இதையே ஓப்பனா பேசக்கூடாது.